வணக்கம் மக்களே! நம்மள பல பேரு விரும்பி சாப்பிடுற ஸ்நாக்ஸ்ல ஒண்ணு தான் இந்த மரவள்ளி கிழங்கு. இத வெறும் ஸ்நாக்ஸா மட்டும் பார்க்காம, இத சாப்பிடுறதுனால நமக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத ஒரு வேள உணவாவே சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. அப்படிப்பட்ட நல்ல மருத்துவ குணங்கள் தான் இந்த மரவள்ளி கிழங்குல நிறைஞ்சிருக்கு. மேலும் மரவள்ளி கிழங்கு பத்தின பதிவு தான் இது. யாரெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதவங்க யாரெல்லாம், என்ன மாதிரியான சில தீமைகள் இருக்கு, என்ன மாதிரியான பல்வேறு நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய இது மாதிரியான நலம் தேடிய மருத்துவ குறிப்புகள் உங்களை தேடி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க மரவள்ளி கிழங்கு குறித்த சுவாரஸ்யமான மருத்துவ தகவலை வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மலைப்பாங்கான இடங்களிலும் வறண்ட பகுதிகளிலும் வளரக்கூடிய ஒரு கிழங்கு வகைகள் ஒன்றுதான் இந்த மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்குல கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும் இந்த மரவள்ளி கிழங்கோட பொடி வந்து பயன்படுத்தப்படுது. குறிப்பா மருத்துவத்துறையில மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுல மரவள்ளி கிழங்கோட பொடியை பயன்படுத்துறாங்க. இந்த மரவள்ளி கிழங்க தமிழகத்துல தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா கேரளால பெரும்பாலான மக்கள் இதை ஒருவேளை உணவாவே சாப்பிடுறாங்க. அதனாலதான் அந்த மக்கள் சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. பல்வேறு வியாதிகளும் அவங்கள அணுகாம இருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு நன்மைகளை உள்ளடக்கியதுதான் இந்த மரவள்ளி கிழங்கு. இப்போ வாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மரவள்ளி கிழங்கு தீர்வா இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரும பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. மரவள்ளி கிழங்கோட தோல், அதாவது கிழங்குல தோல், இந்த தோலை சுத்தம் செஞ்சு இதை அரைச்சி ஒரு கூழ் மாதிரி எடுத்துட்டு நம்ம முகத்துல பூசிட்டு வரோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். முகத்துல பூசி 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் கழுவி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு, அதாவது ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கோட தோலை பயன்படுத்துறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கெல்லாம் ஆரஞ்சு சொல்ல மாதிரி முகத்துல குழி குழியா சின்ன சின்ன குழிகள் இருக்கும். அந்த குழிகளை விரைவா மூடுறதுக்கும் இந்த மரவள்ளி கிழங்கோடைய தோல் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுலயும் இந்த மரவள்ளி கிழங்கோட தோல் உதவி பண்ணுது. ஊட்டச்சத்து காரணமா இப்ப நிறைய பேருக்கு முடி உதிர்வு அப்படின்றது அதிகமாயிருச்சு. இதன் காரணமா இளம் வயதிலேயே வழுக்க வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னா அதுக்கு மரவள்ளி கிழங்கு தான். இந்த மரவள்ளி கிழங்க நல்லா கூழாக்கி நம்ம தலையில ஒரு 2 மணி நேரம் பூசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை அலசிட்டு வந்தோம் அப்படின்னா, தொடர்ந்து வாரத்துக்கு 2 முறை இப்படி செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம முடி உதிர்வை இது கட்டுப்படுத்தி அடர்த்தியான முடி வளர்றதுக்கு ஊக்குவிக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினசரி உணவுல மரவள்ளி கிழங்க சேர்த்து சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்க உடல் எடை படிப்படியா குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை இது உறிஞ்சி செரிமான மண்டலத்தை மேம்படுத்த உதவுது. உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியும் இது குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இரைப்பை சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கு. நம்மள ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல எனக்கு தலைவலி பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இந்த மரவள்ளி கிழங்கும் அதோட இலைகளும் பயன்படுது. இதை கழுவி அப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மரவள்ளி கிழங்க அரைச்சி அந்த சாற்றை மட்டும் எடுத்து தினமும் காலை மாலைன்னு 2 வேளை குடிச்சிட்டு வர்றது மூலியமா வருங்காலத்துல தலைவலி பிரச்சனையே வராம தடுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்களும் மினரல்களும் தினசரி மரவள்ளி கிழங்க சாப்பிடுறதுல இருந்தே கிடைச்சிருது. மேலும் இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிடுறதுனால நம்ம கண் பார்வை மேம்படுது அப்படின்னு சொல்றாங்க. லேசான காய்ச்சல் இருக்கு அப்படின்னா இந்த மரவள்ளி கிழங்கோடைய இலைகளை கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி பருகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த லேசான காய்ச்சல் தொந்தரவு இருக்காது. உடல்ல காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த மரவள்ளி கிழங்கோடைய இலைகளை பிழிந்து அந்த சாற்றை அது மேல ஊத்துறதுனால ஒரு சிறந்த வலி நிவாரணியா செயல்படுது. கர்ப்ப காலத்துல பெண்கள் இந்த மரவள்ளி கிழங்க சாப்பிடுறது மூலயமா பல்வேறு நன்மைகள் அது தரவல்லதா இருக்கு. குறிப்பா உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இதுல இருந்தே கிடைச்சிரும். இந்த மரவள்ளி கிழங்குனால சாப்பிடுறது மூலயமா இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுல சர்க்கரையினோட அளவு அதிகமா இருக்கு. சர்க்கரைவள்ளி கிழங்குகளை காட்டிலும் இதுல கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. இருந்தாலுமே நீரிழிவு நோய்னு சொல்லப்படுற சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கிழங்கை சாப்பிடும் போது ரத்தத்துல சர்க்கரையினோட அளவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கவங்க இந்த மரவள்ளி கிழங்குகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த கிழங்கை நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சோ அல்லது சிப்ஸ் மாதிரியோ கடையில இருந்து வாங்கி சாப்பிடுவோம். இந்த கிழங்கை சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் வாயு தொந்தரவும் ஏற்படுத்துது. ஸோ மக்களே, மரவள்ளி கிழங்கு குறித்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
தெரியாத பல விஷயங்களை இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்போடு அடுத்த காணொளியில் சந்திப்போம்.